இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமராவதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அவருக்கு கால் பண்ணி மண்ணை அனுப்பிவிட சொல்லியிருந்தேன். அவர் அப்பவே அனுப்பிட்டேன்னு சொன்னாரு. இன்னும் யாரையும் காணோம். அதான் பாத்துட்டு இருக்கேன். அண்ணி, துளசி சிலை செய்யறதுக்கும் அண்ணன் தானே மண் அனுப்பணும்? ஆமா, 2 பேருக்கும் ஒன்னாதான் கொண்டு வருவாங்க. அதுக்கு என்ன? சூப்பர், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏய், என்னன்னு சொல்லு. ஐடியான்னு சொல்லிட்டு எங்க முகத்தை பாத்துட்டு இருக்க? மா, சிலைய செய்ய முடியாம அந்த துளசி நம்ம கிட்ட செமையா அசிங்கப்பட போறா. முதல்ல என்னன்னு சொல்லு. அவ நம்ம கிட்ட அசிங்கப்படுறாளா இல்ல நாம அவகிட்ட அசிங்கப்படுறோமான்னு அதுக்கப்புறமா பாக்கலாம். ஏய் ஏய், நீ சும்மா இருக்க மாட்ட. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க. ரம்யா, டக்குன்னு என்னன்னு சொல்லு. அண்ணி, நம்ம 2 பேருக்கும் மண்ணை தனித்தனி மூட்டையா கட்டி அனுப்ப சொல்லுங்க. இதுதான் உன் ஐடியாவா? அதனால எதுவுமே நடக்காது. அண்ணி, ஏய், உன்னை சும்மா தானே இருக்க சொன்ன. ரம்யா, நீ சொல்லு. சாரி. சரி விடு. அண்ணி, அவர் அனுப்புற மூட்டையில ஒரு மூட்டையில மட்டும் கொஞ்சம் மணல அதிகமா கலந்துட்டா அந்த மணல்ல சரியா சிலை செய்ய முடியாது. எப்படி? ஏய், சூப்பர். என் பொண்ணுன்னா என் பொண்ணுதான். பெரிய மந்திரக்காரியா இருப்பா போல இருக்கு. அப்படியே மாடியில இருந்து குதிக்கலாம் போல இருக்கு. என்னால தாங்க முடியல அத்தை. இங்க பாருங்க, சாமி விஷயத்துல எல்லாம் எதுவும் வேண்டாம். அம்மன் சிலைய கிணத்துல போட்டதுக்கும் விளக்கல மருந்து கலந்ததுக்கும் நமக்கு வயிறு வலி வந்துச்சுல்ல, அதே மாதிரி இப்பவும் ஏதாவது ஆயிடும். நான் வரல, நான் போறேன். ஏய், இரு. நீ சொல்றதும் சரியாதான் தோணுது. நாம அவளை சாமி விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம ராஜசேகர் ஐயா இந்த களிமண்ணை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாருமா. அதுக்காக நீங்களே கொண்டு வரணுமா? கால்வாயில வேலை செய்யற எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்காக ஊருக்கு போயிட்டாங்க. ஓ, அதனாலதான் நானே கொண்டு வந்தேன். அப்ப நான் கிளம்புறேம்மா. இருங்க, காஃபி குடிச்சிட்டு போறேன். பரவாயில்லம்மா, நான் போயிட்டு வர்றேன். ஆமா, எங்கம்மா பெரியய்யாவையும் சிவா தம்பியையும் காணா? அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அப்படியா? சரி, நான் வர்றேம்மா. சரிங்க. என்ன இந்த மண் இப்படி இருக்கு? இதுலதான் நம்ம விநாயகரை பண்ணணுமா? சேலஞ்ச் எல்லாம் பண்ணீங்க, அப்போ எதுல விநாயகர் பண்ணணும்னே தெரியாதா? ஏய், நாங்க என்ன விநாயகர் பொம்மை பண்ணி டெய்லி வித்துக்கிட்டா இருக்கோம்? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. சரி, ஓகே, நாம வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த துளசிய நான் ஜெயிக்கணும். நான் வெறியா இருக்கேன். நாம என்ன டைப் விநாயகரை பண்ண போறோம்னு எதிர்கட்சிக்கு தெரியவே கூடாது. சீக்ரெட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். எஸ், நம்ம ஆபரேஷன் சைலண்டா இருக்கணும். ஆமா, சைலண்டா வயலண்டா இருக்கணும். மா, என்னது இது? சும்மா ஒரு ரைமிங்காக சொன்ன ரம்யா. இந்த ரைமிங்லாம் வேண்டாம். எது செய்யறதா இருந்தாலும் சைலண்டா டைமிங்ல செய்யணும். வாங்க போலாம். இதுதான் டைமிங். மா, வாமா போலாம். போ. இது ஏ மண்ணு. ஏய், யார பார்த்து மண்ணுன்னு சொன்ன? ஒண்ணு இல்ல, மண்ணை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். இதை எடுத்துட்டு வா. வாங்க, விநாயகர் கும்பிட பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். நிலாக்குட்டி, விநாயகரை கும்பிட நாளைக்கு தான் பூஜை வேலையெல்லாம் செய்யணும். அப்ப நீ ஹெல்ப் பண்ணு, சரியா? முடியாது, இன்னைக்கே கொஞ்சம் செய்யலாம். அந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, சாமி கோச்சுக்கும். நாளைக்கு பண்ணலாம். இன்னைக்கு வீடு கிளீன் பண்ணணும், சரியா? சரி.
துளசி, செங்கல் சூளையிலேருந்து களிமண் கொண்டு வந்திருக்காங்க. என்னமோ ஆபரேஷன் பண்ண போறாங்களா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. என்ன ஆபரேஷன்? யாருக்கு? களிமண்ணை வச்சு எப்படி துளசி ஆபரேஷன் பண்ணுவாங்க? என்ன ஆபரேஷனா? யாருக்கு? ஆபரேஷன்லாம் ஹாஸ்பிடல்ல பண்ற ஆபரேஷன் இல்ல, விநாயகர் செய்ய போறாங்கல்ல, அதுதான் அப்படி சொல்லிருப்பாங்க. இப்படிதான் பந்தாவா பேசுவாங்க, ஆனா கடைசியில சொதப்பிடுவாங்க. இப்பெல்லாம் நான் அவங்க கூட சேர்றதே இல்ல. என்னாச்சு? கொஞ்ச நாளா ஓரம் கட்டுற? மறுபடியும் ஏதாவது திட்டிட்டாங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க அவங்கள திட்டினதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட எதுவும் பேசல. அவங்க பக்கம் நான் போறதே இல்ல. உங்க பக்கம் இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க பக்கமா? இது என்ன குடும்பமா இல்ல கபடி போட்டியா? எதுக்கு சண்டை போடுறீங்க? விநாயகர் தானே, நான் செஞ்சு தரட்டா? அண்ணி, இவள வச்சே பண்ணிடலாமா? வேணாம் வேணாம், இவ அந்த டீம் ஆப்போசிட் கேங். நமக்கு பண்ணி கொடுத்துட்டு ஓடி போய் அங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவா. வேண்டாம், ரொம்ப அசிங்கமாயிடும். முதல்ல நிலாவை நம்ம லேப்ல இருந்து வெளியே அனுப்புங்க. சரி நிலா, நீ இப்ப வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. நாளைக்கு விநாயகரை ஸ்ட்ரைட்டா பாத்துக்கலாம். நீ இப்ப கிளம்பு. எனக்கு கொஞ்சம் களிமண் தாங்க. உனக்கு எதுக்குடி? நானும் விநாயகர் செய்ய போறேன். ஸ்கூல்ல வச்சு பண்ணனும் காம்படிஷனுக்கு. ஸ்கூல்ல எல்லாம் நீ எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம், இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? நிலா, இங்க நாங்க பேசிட்டு இருக்கறதெல்லாம் போய் துளசி கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. சொன்னேன்னு வெச்சுக்கோ, அப்படி கொமட்ல குத்திடுவேன். அடுத்தவங்க பேசுறத மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு துளசி அத்தை சொல்லிருக்காங்க. துளசி, சிவா வீட்ல இல்லைன்னு கவலைப்படுறியா? அதானே. என்ன பாக்குற? நாளைக்கு மறுநாள் சிவா தம்பி வந்துருவாரு. ஏன் சிவா? சித்தி, என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல போங்க. உண்மையை சொல்லு துளசி, ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குல்ல. சித்தி, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சித்தி, எனக்கு மந்த்லி டேட் இன்னும் ஆகல. பைத்தியம், அதுக்காகவா இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்க? சிவா நல்ல பையன்தான், அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. சித்தி, உங்களுக்கு என்ன பண்ணவனே தெரியாது. ஒரு நாள் லேட் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் பயந்து உட்கார்ல. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, நல்ல நாள் அதுமா ஏதாச்சும் ஆயிட்டா தப்பாயிடும்ல, அதான் பயந்து உட்கார்ந்துருக்கேன், வேற எதுவும் இல்லை. அவ்வளவுதானே. இந்த பாரு, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ அதுக்காக கவலைப்பட்டுட்டுலாம் உட்காந்துருக்காத.